சீலம் நிறைந்த சிம்மராசி அன்பர்களே, நமஸ்காரங்க. இந்த முறை 2/6/2026 செவ்வாய்க்கிழமை குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆவது சம்பந்தமாக சிம்மராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை இந்த பதிவில் பார்ப்போம். இதன் வாயிலாக உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி கொள்கின்றேன். பொதுவாக சிம்மராசிக்காரர்கள் கடந்த 3 ஆண்டு காலமாக ஒரு மன நிறைவில்லை. சிம்மராசி நேயர்கள் திருமணமான ஆண்கள் என்றால் மனைவியோட ஆரோக்கியம், மனநிலை இதிலெல்லாம் கொஞ்சம் மன உளைச்சல். திருமணம் ஆகாத ஆண்கள்னால் தாயாரோட ஆரோக்கியம், அதேமாதிரி திருமணமான பெண்கள்னால் கணவனோட ஆரோக்கியம், பொருளாதாரம். திருமணம் ஆகாத பெண்கள்னால் தாயாரோட ஆரோக்கியம், இதிலெல்லாம் கொஞ்சம் மன உளைச்சலையும் சங்கடங்களையும் சந்திச்சிருப்பீங்க. இப்போ இந்த குரு பயிற்சியாவது ஒரு ஆறுதலை கொடுக்குமான்னு பார்க்கும்போது இந்த முறையும் கடகத்தில் மாறி இருக்கிறது சிம்மராசி 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானம். ஸோ ஒரு தனக்காரகன்னு சொல்லக்கூடிய குரு, பொருளாதாரத்தை நிர்ணயம் பண்ணக்கூடிய ஒரு கிரகம் நம்ம ஜாதகத்துக்கு மறைகிறது நல்லதில்லை. மறைஞ்ச கிரகம் நிறைஞ்ச பலனை கொடுக்காதும்பாங்க. ஸோ 3 வருஷமாக இருக்கக்கூடிய ஒரு மன கஷ்டமோ பண கஷ்டமோ இந்த ஆண்டுலேயும் ஒரு வருஷத்துக்கு நம்மளை கொஞ்சம் அலக்கழிக்குங்கிறது தான் உண்மை. ஆனால் அதே நேரத்தில் குரு எப்பவுமே உச்ச ராசிக்கு வரும்போதோ அல்லது ஆட்சி ராசிக்கு வரும்போதோ கெடுதலான ஒரு ராசிகளுக்கு கூட கெடுதலை குறைச்சி தான் செய்வார். ஏன்னா ஒரு முழு சுபகிரகம் எப்பவுமே ஒரு நல்ல நிலையில் இருக்குதுன்னு சொன்னால் கண்டிப்பாக அது உலக மக்களுக்கு ஒரு நன்மையை தான் செய்யும். ஸோ பெரிய அளவில் பாதிப்பு இல்லைன்னு சொன்னாலும் என்னோட கணிதத்தில் 12 ராசிக்காரர்களுக்கு இந்த முறை குரு பயிற்சி ஆகப்பட்டது எந்த அளவு சுபத்தன்மை கொடுக்கணும் ஒரு தரவரிசை பட்டியல் போட்டு பார்த்ததில், அதாவது இருக்கிறதுலே ரொம்ப லோவர் லிஸ்ட்டு 12ஆம் இடத்துல சிம்மராசி இருக்குது. ஸோ இந்த சிம்மராசிக்கு இந்த ஆண்டு ஒரு சோதனையான காலகட்டங்கிறது புரிஞ்சுக்குங்க. ஆனால் அதே நேரத்தில் சிம்மத்துக்கு ஒரு சிறந்த யோக கிரகத்தில் குரு பகவான் ஒருத்தர். சிம்மத்துக்கு ஒரு பஞ்சமாதிபதி குரு தான். 5, 9 கூட ஒரு பாவர் சுபாரானாலும் மிஞ்சி பலன் தருவாருங்கிறான். ஸோ ஒரு சுபர் குரு. ஸோ எப்படியுமே சிம்மராசி பேரில் ஒரு தனிப்பட்ட அவருக்கு ஒரு அக்கறையும் கருணையும் இருக்கும். ஸோ குரு பகவானுக்கு உண்டான பிரீதிகளை மட்டும் தொடர்ந்து இந்த ஆண்டு முழுசும் செய்யுங்க. வியாழக்கிழமை பிடிங்க, சைவத்தை ஏற்படுத்திங்க. வியாழக்கிழமை அதிகாலை எழுந்திருக்க பழங்க. குரு பகவானுக்கோ அல்லது தட்சிணாமூர்த்திக்கோ நேதீபம் போடுறது, அர்ச்சனை பண்ணுறதுலாம் ரொம்ப நல்லது. இது ஒன்று. ஜீவகாரன்னு அதை விட சிறப்பானது. குறிப்பாக சிம்மராசிங்கிறது உலகத்தில், அதாவது இப்போ காலபுருஷனோட லக்னத்தில் 5வது ராசின்னா பித்ருக்கள் ராசின்னு பேர். ஸோ இவங்க குலதெய்வம், முன்னோர் வழிபாடு இதெல்லாம் தொடர்ந்து அமாவாசைகளில் செய்கிறது, அமாவாசைகளில் அன்னதானம் செய்கிறது. இதனால் சிம்மராசி வரக்கூடிய எல்லா சோதனைகள் அவங்க விடுதலையை ஜெயிச்சுக்குவாங்க. ஸோ சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி சரியில்லைங்கிறது ஒரு பலவீனனாலும் அது ஜெயிக்கிற வழிமுறை உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, நவம்பர் மாதத்தில் இந்த குரு அதிசாரத்தில் சிம்மராசிக்குள்ளே வருவார். இந்த காலகட்டங்களில் ஒன்றும் பெரிய மாற்றங்கள் ஏற்படுறது. அதே நேரத்தில் இந்த அதிசாரத்தில் இருக்கும்போது வக்கரமாவார். அது பிப்ரவரி டு மார்ச். அந்த காலகட்டங்களில் ஒரு சுமூகமான சூழ்நிலையை எதிர்பார்க்கலாம். இது ஒன்று. பொதுவாக இந்த ஆண்டில் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு குரு, ராகு, கேது இப்படி நிறைய கிரகங்கள் பயிற்சி ஆகுறது இல்லையா? இந்த நிறைய கிரகங்களில் ரொம்ப அதிகமாக நாம் இந்த வருஷத்தில் எச்சரிக்கை பண்ண வேண்டியது யாரை அப்படி நம்ம சொல்லி பார்க்கும்போது, சிம்மராசிக்காரங்களுக்கு அதாவது தன்னோட சகோதர வர்க்கம், இளைய சகோதரம் இவங்க வகையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அவங்களோட மன கஷ்டங்கள், அதாவது என்ன சொல்கிறது, அட்ஜஸ்ட்மெண்ட் அவங்களுக்குள்ளார ஏற்படுறதுக்கு நமக்கு அவங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் கம்மியாகலாம், அல்லது சொத்து பிரச்சனைகள் ஏற்படலாம், அல்லது மாதிரி வீட்டுக்குள்ளே குடும்பத்துக்குள்ளார கொஞ்சம் மன கஷ்டம் வரலாம். பூர்வீக சொத்து சம்மந்தமான வியாஜ்யங்கள், கோர்ட்டு கேஸ் ஏற்படலாம். அதே மாதிரி மனைவிக்கு நமக்கு உண்டான அண்டர்ஸ்டாண்டிங் பாதிக்கலாம். தகப்பனாருக்கும் நமக்கு உண்டான அண்டர்ஸ்டாண்டிங் பாதிக்கலாம். எவ்வளோ சம்பாதிச்சாலும் 10ல் ஒரு 10% மிச்சம் இல்லைங்கிற பொருளாதார பிரச்சனைகளால் நிறைய சந்திக்கலாம். ஆனால் இதில் பாசிட்டிவான விஷயம் என்ன அப்படின்னா, உங்களோட சொந்த ஆரோக்கியமோ சொந்த ஆயுளோ இந்த வருஷத்தில் நல்லாயிருக்கும். ஒன்று. இந்த சுயம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னால் எதிரையும் ஜெயிச்சிருவீங்க. அரண்மனைக்கு எதிர்வோடு இல்லை அப்படி ஒரு பழமொழி. அதனால் சிம்மராசிக்காரங்களுக்கு எதிரிங்க கிடையாது. ஸோ நமக்கு கண்ணுக்கு தெரியாதவங்களால எந்த பாதிப்பும் இல்லை. நம்ம உறவுகளை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். கண்டிப்பாக உறவுகள் இந்த வருஷத்தில் உதவிப்படும், ஒன்றும் சந்தேகம் இல்லை. கடன் பிரச்சனை உண்டு, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அலைச்சல் அதிகம், அது விஷயத்தில் கொஞ்சம் நேரத்துக்கு சாப்பிட்றது தூங்குறதுல கவனமாக இருங்க. தொழில் ரீதியாக
நமக்கு கீழான மனுஷங்களால் நமக்கு கொஞ்சம் ரொம்ப மன உளைச்சல் ஏற்படும். மேலதிகாரிங்க, முதலாளிங்க இவங்களால ஆபத்து வராது. தொழில் ரீதியாக புதிய மாற்றங்களோ புதிய இன்வெஸ்ட்மெண்ட்டோ தவிர்க்க பாருங்கள். படிக்கிற பிள்ளைங்க அப்படி சொன்னால் பாஸ் ஆகிறதுக்கே இந்த வருஷம் இந்த மாதிரி அவங்கவுங்க ஜாதகத்தில் தசாபதி இந்த மாதிரி பரிகாரங்கள் பண்ணிக்கிறது. கேதுவோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அப்படிங்கன்னா சரஸ்வதி வழிபாடு செஞ்சுக்கிங்க. மற்ற நட்சத்திரக்காரங்க அயகிரிவர் வழிபாடு செஞ்சுக்கிங்க. இது செய்கிறதுனால கல்வியில் ஓரளவுக்கு பாஸ் ஆகிறதுக்கோ அல்லது ஆவரேஜுக்கு குறையாமல் பார்த்துக்கிறதுக்கோ வழி உண்டு. ஆனால் மொத்தத்தில் நான் சொன்ன மாதிரி சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் கொஞ்சம் ஒரு பெரிய வளர்ச்சியான ஒரு ஆண்டாக இது இல்லை, ஏற்றுக்கத்தான் வேணும். முதல்ல சொன்ன மாதிரி 12 ராசிக்கு இது ஒரு 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய பலவீனமான நிலையில் இருக்குல்ல, அதாவது அடிமட்டத்தில் தான் இந்த வருஷம் இயங்குது. அப்படிங்கும்போது குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி எல்லாமே கொஞ்சம் மந்தியமாக இருக்கிறதுனால தெய்வ பலத்தை நாடுங்க. சனாதனத்தை காப்பாற்றக்கூடிய ராசிகளில் சிம்ம ராசி உண்டு. அப்போ பெரியவங்க என்ன சொல்லியிருக்குங்க, நீ தர்மத்தை காப்பாற்றி தர்மம் ஒன்றும் காப்பாற்றணும். ஸோ சிம்ம ராசிக்காரங்களுக்கு அந்த பரமேஸ்வரன் அனுக்கிரகம் எப்பவுமே சிவ வழிபாடோ அல்லது அவங்கவுங்க சனாதனத்தில் அவங்களுக்கு உண்டான 6 மதங்களில் எந்த மாதிரியான வழிபாடுகளோ அந்த மும்மூர்த்திகள் வழிபடுங்க, குலதெய்வத்தை வழிபடுங்க, பித்திருக்களை வழிபடுங்க, குரு பகவானுக்கு வியாழக்கிழமை பிடிங்க. இதுவே போதுமானது.